இந்த வசந்த வாய்ப்பை தந்திருக்கின்ற பிதாவின் இயக்குனர் செல்வத்தம்பி கார்த்திக் குமாருக்கு முதலில் என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு எதிர்பாராத முத்தம் போல் இந்த வாய்ப்பை நான் கருதுகிறேன். கார்த்திக் குமார் அலைபேசியில் எளியவன் என்னை தொடர்பு கொண்டு 7ஆம் தேதி நான் இயக்கிய படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, அதற்கு நீங்கள் வர வேண்டும் என்றார். எனக்கு இதிலே என்ன சம்பந்தம் என்று கேட்டபொழுது, உங்கள் ஊரை சார்ந்தவன் என்று அவர் சொன்ன பொழுது எனக்கு மனதில் மகிழ்ச்சி மண்டியிட்டது. வரலாற்று சிறப்புமிக்க திவ்ய தேசங்களில் ஒன்றான நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருவட்டார் என்கிற திருத்தலத்தில் இருந்து தம்பி இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார். நானும் அந்த ஊருக்கு அருகில் உள்ளவன். ஒரு ஊர் பாசம் என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனால் இங்கே வந்ததற்கு பிறகு இந்த கதையினுடைய போக்கு ஒரு தயாரிப்பாளராக இருந்து இன்றைக்கு நடிகராக தடம் பதித்திருக்கின்ற தம்பி மதியழகன் தமிழர்கள் மத்தியில் இந்த படம் ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கும் என்று சொன்னார். தமிழர்கள் மத்தியில் ஒரு அதிர்வை உருவாக்குகிற படத்தை என்னுடைய ஊரை சார்ந்த என் தம்பி கார்த்திக் குமார் இயக்குகிறான் என்பது ஒரு தித்திப்பான செய்தி. இது இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிற நேரத்தில் இந்த படம் விரைந்து வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும். தயாரிக்கப்பட்ட பல படங்கள் இன்றைக்கு திரையரங்கிற்கு வரவில்லை. தயாரித்து முடித்து விட்டோம் என்று களிப்போடு இருந்தாலும் தணிக்கை என்கிற பெயரால் சில பேர் செய்யக்கூடிய அழிச்சாட்டியத்திற்கு எல்லை இல்லை. எனக்கு ஒரு பட வாய்ப்பு. படத்தின் பெயர் சேகுவாரா. ஒரு அர்ஜென்டினாவில் பிறந்து ஒரு கீபாவினுடைய விடுதலைக்கு தோள் கொடுத்த ஒரு மகத்தான மனிதன் சேகுவாரா. ஒரு பெண்ணம்பெரிய ஏகாதிபத்தியத்தினுடைய கன்னத்தில் அறைந்து உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று பேசப்படுகிற கீபாவினுடைய விடுதலையை தீர்மானித்தவன் சேகுவாரா. என்னுடைய ஊரை சார்ந்த ஒரு தம்பி பிரபு அந்த சேகுவாரா பெயர் மீது கொண்ட ஈர்ப்பால் காதலால் தான் தயாரித்த படத்திற்கு சேகுவாரா என்று பெயர் வைத்து அதிலே ஒரு நாள் நீங்கள் நடித்து தர வேண்டும், நீங்கள் அறிஞர் அண்ணாவின் பெயரால் அந்த படத்தில் வருகிறீர்கள் என்றார். எனக்கு அந்த படத்தில் அண்ணாதுரை என்று பெயர். அண்ணாவினுடைய தமிழ் கேட்டு அந்த அண்ணாவினுடைய லட்சியங்களை பன்னீரும் மொழியில் பாரெல்லாம் சொல்ல வேண்டும் என்று இளமை காலத்தில் கனவு கண்டவன் நான். அண்ணா
கூவத்தில் மலர்ந்த குங்குமத்தாமரை, அண்ணா சந்தையில் உரித்த சங்கீதம், கனவுகள் காணுகிற கால்சட்டை பருவத்தில் என்னை அதிகம் பாதித்தவர் அண்ணா. அவரை நேரில் காணுகிற வாய்ப்பில்லாமல் போனதற்கு காரணம் ஒரு தலைமுறை இடைவெளிதான் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கும் அண்ணாவை நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். அண்ணாதுரைன்னு பேரா அப்படின்னு கேட்டுட்டு நான் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டேன். அதற்கு பிறகு ஏன் தாமதம் என்று கேட்ட பொழுது, அண்ணாதுரை என்கிற பெயரை எடுக்கச் சொல்லுகிறார்கள் என்று, அண்ணாதுரை என்கிற பெயரே சினிமாவில் வரக்கூடாது என்று சிந்திக்கிற இருட்டு மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சினிமா என்பது ஒரு சதுப்பு நிலம். ஒரு படத்தை தயாரித்து அதை வெளியே கொண்டு வருவது என்பது மூன்றாவது தடவையாக இன்றைக்கு இந்த கசப்பான அனுபவங்களை எனக்கே, நான் சினிமாவுக்கு புதியவன், ஒரு திரை கலைஞன் ஆக வேண்டும் என்று இதுவரைக்கும் நான் கருதவில்லை. என்னுடைய உலக மேடை, அங்கேதான் அரசியல் இருக்கிறது என்றால் அதைவிட மோசமான அரசியல் சினிமாவில் இருக்கிறது என்பதை நானே புரிந்து கொண்டேன். இந்த சதுப்பு நிலத்தில் தம்பி கார்த்திக் குமார் கால் ஊன்றி இருக்கிறான். சாமானியன் என்கிற படத்தில் அவன் கதை எழுதி இன்றைக்கு ஒரு படத்தினுடைய இயக்குனர் என்கிற தகுதிக்கு அவன் உயர்ந்திருக்கிறான். எனக்கு அவனிடத்தில் பிடித்தது, நீலத்திரைகடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லையின் எல்லையில் திருவட்டாரில் அவனை ஈண்டு பிறந்திருந்த அன்னையையும் தந்தையும் இங்கே வரவழைத்து இந்த அரங்கில் அவர்களை அறிமுகம் செய்ததில் தந்தை தாயை பேணுகிற கார்த்திக் குமார் நிச்சயம் வெல்வார் என்று நான் நம்புகிறேன். தந்தை தாயை பேணுகிற யாரும் வெற்றி பெறாமல் இருந்ததில்லை. இன்றைக்கு ஒரு நல்ல இயல்புள்ள தம்பியாக கார்த்திக் குமார் என் கண்ணுக்கு தெரிகிறான். ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கப் போகிற படத்தை அவன் இயக்குகிறான். திரை உலகத்தில் அழுத்தமாக காலூன்றி அவன் சிகரங்களை தொட வேண்டும். அந்த சிகரங்களை தொடுவதற்கு அவன் மேற்கொள்ளுகிற சிரமங்களை ஒரு பொருட்டாக கருதாமல் நான் வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அடிகளை அவன் அளந்து எடுத்து வைக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் தமிழ் திரையுலகம் ஒரு சர்வதேச அளவில் பேசப்படுகிற படங்களை இன்னும் தரவில்லை. அப்படிப்பட்ட கலைஞர்கள், கதைகள் எல்லாம் தமிழில் இருக்கிறது. ஆனால் சர்வதேச தரத்தில் ஒரு படத்தை எடுக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு நாள் திரையுலகம் வருகிற பொழுது அந்த படத்தை இயக்கியவன் கார்த்திக் குமார் என்ற பெயர் வெளியே வர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். தம்பி எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் காலம் அவனுக்கு கவரி வீசும். ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ் திரையுலகத்தில் ஏற்படுத்துகிற இடத்தில் அவர் இருப்பார். ஒரு 11 படங்களை தயாரித்த மதியழகன், திராவிட இயக்கத்தின் நாற்றங்காலாக இருக்கின்ற மாணவர் சைனியத்திற்கு சதைவடியும் தந்த சரித்திர நாயகன், கனியூர் குடும்பத்து பிள்ளை மதியழகன் பெயரை அவர் தாங்கியிருக்கிறார். ஆகவே எந்த கூட்டணி உடைந்தாலும் இந்த கூட்டணி உடையாமல் இருக்க வேண்டும். இந்த கூட்டணி பல வெற்றி படங்களை தர வேண்டும். கூட்டணிகள் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு
நீங்கள் தொடர்ந்து இயங்க வேண்டும், இமயத்தை தொட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்தை இங்கே சொல்லி, நான் இன்னும் பேசலாம், நிலைமை தெரியாதவன் என்று நீங்கள் என்னை சொல்வீர்கள் என்கிற காரணத்தால் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வரலாறு படிச்சுட்டு இருக்க பசங்களை கொண்டு போய் பயாலஜி கிளாஸில் விட்ட மாதிரி இருந்தது எனக்கும் தோழர் சுந்தரவல்லி அவர்களுக்கும். இந்த திரைப்பட உலகத்தை பற்றி எங்களுக்கு பெரிய அளவுக்கு அறிமுகம் இல்லை. ஆனால் குணாஜி தோழர் சொன்னார், இந்த மாதிரி நம்ம தெரிந்த தம்பி ஒருவர் ஒரு சமூக அக்கறையோடு மண்ணின் மீது ஒரு நேசத்தோடு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு, அதனுடைய விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் இன்றைக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு அறிமுக இயக்குனரை போல இல்லாமல் அந்த படம் பார்க்கும் பொழுது ரொம்ப முதிர்ச்சியான ஒரு நன்றாக ஒரு செதுக்கப்பட்ட படைப்பாக அந்த காட்சிகள் தெரிந்தது. அந்த யூடியூப்ல அந்த லிங்க் அனுப்பியிருந்தாரு, அதை பற்றியான இனிஷியலான ஒரு ஆரம்ப கட்ட காட்சிகள் இருந்தது. அதுல தலைவர் படம், தேசிய தலைவர் படம் பார்த்தப்போ ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த அடிப்படையில் தோழர் குணா சொன்னார்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறதுல நான் வந்திருக்கிறேன். நான் அதில் இந்த மேடையிலே நான் ஐயா நாஞ்சில் சம்பத் அவரை சந்தித்ததில் பெரிய மகிழ்ச்சி. நாங்களெல்லாம் இன்றும் பார்க்கக்கூடிய, கவனிக்கக்கூடிய ஒரு சிறந்த என்ன சொல்றது, பல்வேறு வரலாறுகளையும் அரசியலையும் தொகுத்து பேசக்கூடியவர். பல்வேறு ஆளுமைகள் இந்த மேடைகளில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தில் அவங்க சொன்ன செய்தி, இயக்குனர் சொன்ன செய்தியிலிருந்து நான் பார்க்கும் பொழுது ஒரு சமூக அக்கறையோடு இயங்கக்கூடிய ஒரு கதாநாயகனை அவர் முன்னிறுத்துகிறார். அந்த அடிப்படையில் இந்த சமூகத்தை பற்றியான ஒரு அக்கறையோடு இருக்கக்கூடிய இயக்குனர்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட இயக்குனர்கள் இந்த உலகத்திற்கு வருவது என்பது வரவேற்புக்குரியது. கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய மதியழகன் அவர்கள் அது முதல் படம் என்பது போல தெரியவில்லை, நன்று ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நடிகரை போல அதில் மிளர்ந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதில் என்னன்னா மதியழகன்கின்ற பெயர் அவ்வளோ அற்புதமான ஒரு தமிழ் பெயர், ஒரு திராவிட இயக்கத்தோடு நெருக்கமான ஒரு பெயர். அந்த பெயரை நான் மாற்றிக்கொள்கிறேன், அல்லது இன்னைக்கு புது திரைப்படத்துக்கு வந்தாலே வேற ஒரு பேரை மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்றதுக்கெல்லாம் வருவாங்க. அதையெல்லாம் கடந்து அந்த பெயரோடு இருப்பது என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கார்த்திக்குமார் அவர்கள் ஒரு அறிமுக இயக்குனரை போல இல்லாமல் மிக பொறுப்புணர்வோடும் மிக நேர்த்தியாகவும் இந்த படைப்பை படைத்திருப்பதை போல தெரிகிறது. இந்த படத்தோட கதை முழுமையா எனக்கு தெரியல, என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியல. ஆனால் தேசிய தலைவர் படம் இருக்கிறது, ஈழம் என்கின்ற பெயர் வருகிறது. அந்த வகையில ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னால் அதையெல்லாம் பேசக்கூடிய சூழல், அதற்கான அனுமதி இல்லாத ஒரு இடம். எப்படி யூடியூப்ல அனுமதிச்சாங்கன்னு தெரியல. நான் ஒரு நாள் அது படத்தை நம்ம பயன்படுத்தினாலே தடை செய்யக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறது. ஆனால் குழந்தைகளை பற்றி பேசுகிறீர்கள் இந்த படத்துல, இந்த குழந்தைகள் காணாமல் போவதை பற்றி பேசுகிறீர்கள். அதை தொட்டு சொல்லணும்னா ஈழத்தை பற்றி பேசும் பொழுது பெரும் வழி இருக்கிறது. அந்த வழி இன்னும் நமக்கு இப்போ பாலஸ்தீனத்தை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த கொடுமைகளை பார்க்க பார்க்க அந்த ஈழத்தினுடைய நினைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனுடைய கொடுமைகளை நாம் பேச வேண்டியது இருக்கிறது, உரத்து பேச வேண்டியது இருக்கிறது. அதுவும் திரையுலகம் எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளை குறித்து பாலிவுட்டில் இருக்கக்கூடிய, ஹாலிவுட்டில் இருக்கக்கூடியவர்கள், இது போன்ற உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு திரையுலகத்தை சார்ந்தவர்கள் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவே அந்த அரசாங்கத்தை விமர்சித்து ஹாலிவுட்டினுடைய முன்னணி நடிகர்கள், இயக்குனர்கள் தொடர்ச்சியாக அதை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த குழந்தைகளுக்காக பேசுகிறார்கள். இன்றைக்கு பாலஸ்தீனத்தை பற்றி நாம் வருத்தப்படுகிறோம் என்றால் அந்த குழந்தைகள் கொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியவில்லை. குழந்தைகள் மீதான நேசம் தான் ரொம்ப முக்கியமானத மனித குலத்தினுடைய மனித நேயமாக இருக்கிறது. ஈழத்தில் கிட்டத்தட்ட 8 மாதத்தில் 32,000 குழந்தைகள் வரை படுகொலை செய்யப்பட்டார்கள். இது உலகத்திலேயே மிக குறுகிய காலத்தில் அதிக அளவில் படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை என்பது தமிழீழத்தில் மட்டும்தான். வெறும் 8 மாதத்தில் 1,46,679 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற 15 ஆண்டு கால தகவலை தற்பொழுது மாற்றி அதற்கு மேலும் 20,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் என்று ஐநாவினுடைய நிபுணர் குழுவினுடைய அறிஞர் இப்ப ஒரு 3 வாரத்துக்கு முன்பாக தகவல் வெளியிட்டிருந்தார். நமக்கு அதெல்லாம் செய்தியாகவே மாறவில்லை. 20,000 பேர் எண்ணிக்கை, 1 அல்ல 2 அல்ல, 1,46,000 பேர்ல இருந்து 1,67,000 பேர் என்று அந்த கணக்கு சொல்லும் பொழுது 20,000 பேருடைய அந்த இறப்பு நமக்கு ஒரு எண்களை போல ஒரு நம்பர்ஸை நம்ம கிராஸ் பண்ணி போறோமோ அப்படிங்கிறது இருக்குது. அதுல ரொம்ப அந்த துயரத்தை தாங்க முடியாததற்கு காரணங்கள் என்னன்னா, நம்ம
ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இடத்தின் பேர் மன்னார் மாவட்டம்னு பேரு. போர் ஆரம்பித்த பொழுது 2008 போர் ஆரம்பித்த பொழுது மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை 32,000 சொச்சம் பேர், 32,400 பேரோ 800 பேரோ இருந்தாங்க. 8 மாதம் கழித்து போர் முடிந்த பிறகு மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை, தமிழர்களுடைய மக்கள் தொகை வெறும் 480 பேர், வெறும் 480 பேர். இது இந்த தகவல் எந்த ஊடகத்திலும் எந்த இடத்திலும் வரவில்லை. ஐநாவினுடைய அறிக்கைக்கு நாங்கள் அதனுடைய ஆதாரங்களை அனுப்பியிருந்தோம். 2009 2010 இதெல்லாம் அனுப்பியிருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு போர், ஒரு படுகொலை, ஒரு இனப்படுகொலை நமக்கு அருகில் நடந்தது. ஆனால் அது குறித்து இந்தியாவிலே பேசுவதற்கான அனுமதி எல்லாம் இல்லாத ஒரு சமயம். இந்த இனத்தினுடைய மானத்திற்காகவும் இந்த இனத்திற்கு என்று ஒரு தேசம் வர வேண்டும் என்று போராடிய தலைவனை குறித்து எங்கும் பேச முடியாது, அவர் புகைப்படத்தை கூட பயன்படுத்த முடியாது என்கின்ற ஒரு சூழலில் அந்த படத்தை ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்கின்ற வகையில் அவருக்கு எனது பாராட்டத்தை தெரிவித்து, இந்த முயற்சியை முன்னெடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் கதாநாயகனாக நடிக்கக்கூடியவர்களுக்கும் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதை மிக திறம்பட இயக்கிய இயக்குனருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.